14 வரைக்கும் முதலாவது அந்த பெரிய கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த பெரிய கதையில் வந்து நாங்கள் பார்க்குறோம், ஒரு மரண தருவாயில் இருக்க ஒரு சிறிய பிள்ளை இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா வந்து அந்த பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்து வர்றாரு சுகமாக்கும்படியா. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு போய் கொண்டிருக்கிற நேரம் இடையில இன்னொரு கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த தான் 2வது கதை. மாற்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். அந்த இடத்துல இயேசு போய் கொண்டிருக்கிற நேரம் இரத்த போக்குள்ள ஒரு பெண் இயேசு விசுவாசத்தில் தொட்டு சுகமாகிற ஒரு கதை, இன்னொரு அற்புதம் அங்கே நடக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே மற்ற முதல்ல ஸ்டார்ட் ஆகின கதை ஸ்டார்ட் ஆகுது. மாற்கு 5ஆம் அதிகாரம் 35லேருந்து 41வது வசனம் வரைக்கும். அந்த இடத்துல என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து அந்த முதல்ல வந்த கதையை முடிக்கிறார். அந்த இடத்துல அந்த பெண் யவீரு என்கிற ஜெபாலே தலைவனுடைய மகளை சுகமாக்குறது தான் பார்க்குறோம். ஆகவே ஒரு பெரிய கதைக்குள்ள ஒரு குட்டி கதை தான் நடக்குது. ஆகவே நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. நாங்கள் இந்த கதையை, இந்த 3 கதையும் குறித்து தான், இந்த 3 கதையில் 2 கதை, ஒரு பெரிய கதைக்குள்ள அதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகவே பெரியமானங்கள் நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல முதலாவது கதையை நாங்கள் முதலாவது எபிசோடை பார்க்குற நேரம் அங்கே பார்க்குறோம், பெரிய க்ரௌட், பெரிய ஒரு திரளான ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிட்டு வர்றது. சரியா சரண்? ஏன்னா பெரிய க்ரௌட் வந்து இயேசு கிறிஸ்துவ, ஜெரமி எல்லாம் உட்காந்துருக்கணும், சரியா கேட்டுக்கொண்டிருக்கணும். சரண் கேட்டுக்கொண்டிருக்கணும், சரியா? யாரும் யாரோட பேசக்கூடாது. செய்தி என்ன கதையை நல்லா கேட்டுக்கொண்டிருக்கணும், சரியா? ஏஞ்சல் ஓகே தானே? ஓகே தான், எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க தானே? அப்போ முதலாவது கதை என்னது? ஒரு பெரிய க்ரௌட், பெரிய திரளான ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஜெப ஆல தலைவர்கள் ஒருவர், சரியா, ஜெப ஆல தலைவர்கள் ஒருவர் வந்து அவரோட பேரை குறிப்பிடப்பட்டிருக்கு, யவீர் வந்து என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ கண்டு அவரோட பாதத்தில் விழுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு சாக கிடக்கிற தன்னுடைய மகளை வந்து சுகப்படுத்தும்படி. அவர் சொல்றாரு, ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அவரை தொட்டா, என்னுடைய மகளை தொட்டா போதும், அவள் குணமடைவாள். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அந்த யவீரு பின்னால யவருடைய வீட்டுக்கு போறாரு. இதுதான் முதலாவது நடக்கிற சம்பவம். அடுத்தது என்ன நடக்குது, இப்படி போய் கொண்டிருக்கிற நேரம் க்ரௌட் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட பெரிய க்ரௌட் போய் கொண்டிருக்குது, பெரிய திருலாம். அந்த நேரத்தில் 12 வருஷமா இரத்தப்போக்குள்ள பாடுபட்ட ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வருகிறார். அவள் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த பெண்ணை குறித்து அந்த பெண் வந்து 12 வருஷமா பாடுபட்டிருக்கிறா. அவளுடைய நோய்க்கு தீர்வு இல்லை. ஆகவே அவள் வந்து நிறைய வைத்தியர்களை சந்திச்சிருக்கா, டாக்டர்ஸ் மார்க்கிட்ட போயிருக்கா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் செலவழிச்சிருக்கா இந்த நோயிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு. ஆனால் சுகம் கிடைக்கல. இருக்கிற நிலைமை இன்னும் வேர்ஸாக தான் போய்கொண்டிருக்குது. ஏன்னா சுகம் கிடைக்கல, இருக்கிற நிலைமை இன்னும் கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து யவீரு கண்டு வந்து விழுந்தது மாதிரி அந்த பெண் செய்யலை. அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் வர்றான், கண்டு வரல, கேள்விப்பட்டு வர்றான். சரியா? கேள்விப்பட்டு வந்து என்ன செய்யறா, இயேசு கிறிஸ்து அவ தொடுறான். அந்த இடத்துல அவருடைய தொடுதல் வந்து அவளை சுகப்படுத்துது. அந்த இரத்தப்போக்கு வந்து அந்த உடனே நிற்கிறது, அவள் உணர்றா. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, யார் என்னைய தொட்டதுன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது, ஆண்டவரே எப்படி யாரை தொட்டுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் சொல்லி ஒரு கொஞ்சம் நக்கலாக கேட்குற மாதிரி இருக்குது. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு இருக்குது வார்த்தை அமைப்பு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன செய்கிறா, பயப்பட்டு அந்த யவீரு காலில் விழுந்த மாதிரி அவளும் விழுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது, குணமாக்கியதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சம்பவம் நடக்குது. என்னது, யவீருடைய வீட்டில் இருந்து சிலர் வர்றாங்க. சரியா? சொல்கிறாங்க, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட மகள் இறந்துட்டா. ஒரு கஷ்டமான நியூஸ், தாங்க முடியாத நியூஸ். இயேசுவை நம்பி வந்தார், ஆனால் நியூஸ் வருது உங்களோட மகள் இறந்துட்டான்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பயப்படாதே. இப்போ நான் என் தலைப்பு அதுதான், பயப்படாதே, விசுவாசமாக இருன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மாத்திரம் கூட்டிக் கொண்டு இந்த இறந்து போன பெண்ணை பார்க்க போகிறாரு. போகிற இடத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிறாங்க.
அது இன்னொரு பேட் நியூஸ். ஏன் ஒப்பாரி வைப்பாங்க ஒரு வீட்டில்? ஒரு மைய வீட்டுக்கு போனால் தெரியும், ஆனால் அழுது கொண்டிருப்பாங்க, கத்தி கொண்டிருப்பாங்க, கதறி கொண்டிருப்பாங்க, இப்படி நடக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன் இப்படி கத்துறீங்க கதறீங்க? அந்த சிறு பெண் வந்து சாகல்ல, தூங்கி கொண்டிருக்கா சொல்லி. இப்போ பாருங்க, இவங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. முதல்ல யாரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிரிச்சது? எப்படி ஆண்டவரே நீங்க இந்த கிரௌட்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் சொல்லி நகைச்சது சீஷர்மாங்க. இந்த இடத்துல இவங்க நகைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்கு, இந்த பெண் கூட, இந்த சிறு பெண்ணில் கூட 12 வயசுன்னு சொல்லி இப்போ வேதம் போட்டிருக்குது. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த பெண்ணை சுகமாக்குறாரு, உயிர்த்தல பண்ணுகிறாரு, மரித்த பெண் உயிரோடு, அப்புறம் சாப்பிட கொடுக்க சொல்லி சொல்றாரு. இதுதான் பிரியமானவர்களே இந்த கதை. இப்போ 2 கதையை மாற்றி எங்களுக்கு போட்டிருக்காரு. இப்போ 2 கதையை நான் சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா? இதுல ஒற்றுமைகள் இருக்கு. இந்த 2 கதையிலையும் ஒற்றுமைகள் என்ன நீங்க காண்ற ஒற்றுமைகள்? ஸ்லைடை போட்டுறாதீங்க. என்ன நீங்க காண்ற ஒற்றுமைகள்? 2 கதையில என்ன ஒற்றுமைகள் இருக்குது? இருக்குதா ஒற்றுமைகள்? பிளவிட்டா பரவாயில்ல, சொல்லுங்க. சுகமணிராகோ, வெரி குட் ஆனந்தேக்கோ. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மங்கா. 2 பேரும் காலில் விழுகுறாங்க. 2 பேரும் காலில் விழுகுறாங்க. வேற என்ன ஒற்றுமைகள்? விசுவாசம், வெரி குட். 2 பேருக்கும் விசுவாசம். 2 பேரும் விசுவாசத்தினால தான் சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. வேற கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 2 பேரும் இயேசு கிறிஸ்து தான் வர்றாங்க. 2 பேரும் இயேசு கிறிஸ்து தான் வர்றாங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்க யோசிக்கணும், நீங்க வேதத்தை வாசிக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் போவோம் அடுத்த பகுதிக்கு ஒவ்வொன்றா. முதலாவது பாருங்க, அகல்யா. ரைட், ஓகே, தேங்க்யூ. முதலாவது போடுங்க. அங்கட குமாரத்தி யவீரு வந்து யாருக்காக வர்றது? தன்னுடைய மகளுக்காக. சரியா? தன்னுடைய மகளுக்காக. ஆனா அந்த வேதத்தில் பாருங்க, அந்த 12 வருஷம் இரத்தப்போக்கு பெண்ணுடைய அவளை யார் மகள் அழைக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய மகள். இயேசு கிறிஸ்து சொல்றார் மகளே சொல்லி சொல்றாங்க. 2 பேருக்கும் குமாரத்திங்கிற பேர் அந்த இடத்துல கூறப்ப விளங்க. நான் சொல்றது 2 பேரும் மகள்னு அழைக்கப்படுறாங்க. யவீருடைய மகள், அப்பா இல்லாத இந்த பெண்ணுக்கு கூட இயேசு கிறிஸ்து அப்பாவா மாறுறாரு. அவர் சொல்ற மகளேன்னு சொல்லி அழைக்கிறார். நீங்க வேதத்தை பாருங்க. 2வது அகல்யா போடுங்க. 12 வருஷம் இந்த சிறு பெண் வந்து அவட வயசு வந்து 12 வருஷம். ஆனா அவ பிறந்ததுல இருந்து இந்த இரத்தப்போக்குள்ள பெண் 12 வருஷமா பாடுபடுறான் நோயினால. எவ்வளவு தான் மருந்து எடுத்தும் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை. சல்லி எல்லாம் நாசம். 2 பேருக்கும் 12 வருஷம். அப்புறம் தீர்வற்ற சூழ்நிலைகள். அந்த பெண் மறிக்க போகிறான். அந்த சின்ன பெண் வந்து மறிக்க தருவாயில் இருக்கா, டெத் பெட். ஒரு தீர்வும் இல்லை, எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இனி சாக தான் ஒரே தீர்வு, வேற தீர்வே இல்லை. இந்த 12 வருஷங்களுக்கும் டாக்டர் மார்க்கெட் போயிட்டு காசெல்லாம் செலவழிச்சு எல்லாம் வேர்ஸ் ஆகி தான் இருக்குது, தீர்வே இல்லை. 2 பேருக்கும் தீர்வற்ற சூழ்நிலைகள். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே வர்றது இயேசு கிறிஸ்து தான். ஒரு ஆள் இயேசுவை பார்த்து வந்தாங்க, ஏன்னா மற்றவங்க கேட்டு வந்தாங்க, கேள்விப்பட்டு. 2 பேருமே இயேசு கிறிஸ்து தான் வர்றாங்க. அடுத்தது 2 பேரும் அகங்காரத்தோட வரல, இயேசு கிறிஸ்து பணியோடு தான் வர்றாங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நீங்கள் நோட் பண்ண அந்த படத்துல இருந்தது, 2 பேரும் இயேசு கிறிஸ்து காலில் விழுகிறாங்க. முதல்ல சுகமாகிறதுக்கு முதல், அடுத்தவங்க சுகமானதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்தது பகிரங்கமா, க்ரௌடு இருக்கிற இடத்துல வந்து தான் 2 பேரும் வந்தாங்க. ஏன்னா ஒளிஞ்சு வரல, ரகசியமா வரல, பகிரங்கமா வந்தாங்க. அடுத்தது 2 பேரும் அண்ணன் சொன்ன மாதிரி விசுவாசத்தோடு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களோட விசுவாசத்தை குறித்து ஒரு ஆளுக்கு பாராட்டுறாரு, ஒரு ஆளுக்கு உற்சாகப்படுத்துறாரு. 2 பேரும் விசுவாசத்தோடு தான் வந்தாங்க. அடுத்தது 2 பேருக்கும் சொன்ன மாதிரி அற்புதம் நடந்தது. ஏன்னா 2 பேருக்கும் அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவ நம்பி வந்தாங்க, அற்புதம் நடந்தது. கடைசியா ஒன்று போட்டிருக்கேன், 2லையும் அசுத்தம் பரிசுத்தமானது. ஏன் சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு பெண் செத்ததுக்கு அப்புறம் இயேசு தொடுறார். ஏன்னா ஒரு சடலம் வந்து அசுத்தமானது, அதை தொடக்கூடாது யூதர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடுறார். அப்போ இயேசு கிறிஸ்து தொட்டோன்னா அந்த அசுத்தமான சடலம் உயிர்ப்பிக்கப்படுது. அப்புறம் அந்த பெண் கூட பழைய ஏற்பாடு நியாயங்களின்படி இரத்தப்போக்குள்ள பெண்
சமுதாயத்தை பகிரங்கமாக வர முடியாது, வரக்கூடாது. ஏன்னா அவள் ஒதுக்கப்பட்டவள், அசுத்தமானவள், கிட்ட வர முடியாது, யாருக்கு பப்ளிக்காக வரக்கூடாது, சர்ச்சுக்கு தேவாலயத்துக்கு போகக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தத்தை இது 2 பேரோட வாழ்க்கையும் நடக்குது. இதுதான் நான் அவதானிச்ச ஒற்றுமைகள், நீங்களும் அவதானிச்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்து நாங்கள் பார்க்குறோம் 2 பேருக்குள்ள வேற்றுமைகள் என்ன. போயிடாதீங்க, அதிலேயே அமைதியாக இருந்துருங்க. 2 பேருக்குள்ள வேற்றுமைகள் என்ன என்ன காண்றீங்க? என்ன வேற்றுமைகள்? விளைவிட்டா பரவாயில்ல, சொல்லுங்க. நான் யோசிக்காதோடனே நீங்க போடலாம், சொல்லலாம். நாங்கள் யவீருடைய மகள் கதை, சுகமாக்கின கதை, உயிர்ப்பித்த கதையையும் 12 வருஷம் பெரும்பாடுபட்ட பெண், இரத்தப்போக்குள்ள பெண்ணுடைய கதையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன 2 பேருக்குள்ள வேற்றுமைகள்? ஓ, வெரி குட். முதல் கதையில வந்து அப்பா தான் வர்றாரு, மகளில் வர்றது, மகளுக்காக அப்பா வர்றாரு. ஆனால் மற்ற பெண்ணுக்கு அப்பாவே இல்லை, குடும்பமே இல்லைனா, ஆனால் அவ தனியா தானே வர்றான். வெரி குட் மங்கா. வேற தெரியாது அவங்களுக்கு? ஒப்பிடாங்க, கதை கேட்டீங்க தானே, கதை படம்லாம் போட்டு காட்டணும். 2 பேரும் அது ஒற்றுமை. வெரி குட், நீங்க சொன்னது சரி, அது ஒற்றுமை. 2 பேரும் பெண்கள். வேற்றுமை என்ன 2க்கு கதையில? என்னது? என்ன கேக்குது இல்ல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வயது வித்தியாசம். ஓ, ஒரு ஆளுக்கு வயது சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஆளுக்கு வயது சொல்லப்படல. வேற என்ன வேற்றுமைகள் சொல்லுங்க, பின்னுக்கு இருக்கிறவங்களும் சொல்லுங்க கதைகளை. சரி, டைம் போறனால நாளே சொல்றேன், சரியா? நீங்க வேதத்தை கண்ணை திறந்து பார்க்கணும், அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். 2வது அகலையா போடுங்க, அடுத்த ஸ்லைட். முதலாவது நாங்க பார்க்கிறோம், முதலாவது ஆண் வர்றாரு, 2வதுல கதையில பெண் தான் வர்றாங்க, சரியா? அது சிம்பிளானது. 2வது, முதலாவது வந்து அவருக்கு போட்டிருக்கு தேவாலய தலைவன், அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கவர். ஏன்னா தேவாலய தலைவன், அவருக்கு ஒரு பதவி இருக்கு. ஆனால் 2வதுக்கு வந்து ஒரு பதவியும் இல்லை, ஒரு சாதாரண பெண், சரியா? பேர் கூட குறிப்பிடப்படலை. அப்புறம் அப்போ நான் சொன்ன மாதிரி தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சரியா? ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு பதவி இருக்குது. ஆனால் இதுக்கு, இந்த பெண்ணுக்கு அதிகாரம் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண பெண் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் திரும்ப போடுங்க. அப்புறம் சமுதாயத்தால் மதிக்கப்பட்டவர், ஒரு பதவி, அந்தஸ்து, பதவி, ஏன்னா அதிகாரம் இருக்கிற சமுதாயத்தில். ஆனால் இந்த பெண் தன்னுடைய நோய் நிமித்தம் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர். அவளுக்கு பப்ளிக்காக எங்கேயும் வர முடியாது, தேவாலயத்துக்கு கூட வர முடியாது வழிபாடுறதுக்காக, அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, ஒதுக்கப்பட்டவள். அதுக்கப்புறம் மங்கா சொன்ன மாதிரி தனது மகளுக்காக வந்திருக்கார் யவீரு, ஆனா அவ தனக்காக வர்றார். அதுக்கப்புறம் ஒரு ஆள் உயிர் தெழுதுறாங்க. ஏன்னா மரித்து போன பெண் உயிர் தெழுறது, மற்ற பெண் வந்து குணமடைவதை நான் பார்க்குறோம். ஒரு ஆளுக்கு உடனடியாக அற்புதம் நடக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு உடனடியாக தொட்டோடனே சுகமாகறாங்க. ஆனால் அந்த மரித்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு வந்து இயேசு கிறிஸ்து லேட் ஆக்குறாரு. ஏன்னா ஒரு டிலே ஒன்று காணப்படுது. அவர் சொன்னோடனே போகலை, ஏன்னா ஒரு ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால அந்த பெண்ணை சுகமாக்கிட்டு தான் இயேசுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு அற்புதம் நடக்குது தாமதமாகி. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணலாம், யவீருடைய பேர் சொல்லப்பட்டிருக்குது. நான் அதை இங்கே போட்டு இல்லை, ஆனால் அந்த பெண்ணுக்கு பேர் சொல்லப்படலை. ஏன்னா யவீருடைய மகள்னு பேர் இருக்குது, ஆனால் இங்கே இந்த பெண்ணுக்கு பேரே இல்லை. போடுங்க அகல்யா. 1வது வந்து வீட்டில் நடக்கிற சம்பவம், மற்றது வந்து ரோட்டில் நடக்கிற சம்பவம். நோட் பண்ணீங்களா? அடுத்தது 1 வந்து ரகசியமாக நடந்தது, யாரையும் இயேசு கிறிஸ்து உள்ளே எடுக்க வேணாம் சொல்லிட்டாரு. 3 சீஷர்களையும் அம்மா அப்பையுமா தான் எடுக்க சொன்னார். அந்த இடத்துல தான் அற்புதம் நடக்குது. மற்றது வந்து பகிரங்கமாக எல்லாரும் முன்னுக்கும் நடைபெறுது. அப்புறம் 2 பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்புறம் 1ல் வந்து இயேசுவானவர் தொடுறார். ஏன்னா இயேசுவானவர் அந்த சடலத்தை தொட்டு சுகமாக்குகிறார். மற்றதில் வந்து இயேசுவானவரை அந்த பெண் தொடுகிறார். பார்த்தீங்களா வித்தியாசம், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. சிறப்பா. இப்போ இதை வந்து அந்த ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போட்டுக்கார், 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக. இதில் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு, அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க அகல்யா.
முதலாவது நாங்கள் பார்க்க பிரியமானவர்களே, இயேசுவானவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறவர். சரியா? அதிகாரத்தில் இருக்கிறவனையும் நேசிக்கிறவர், அதிகாரத்தில் இல்லாதவனையும் நேசிக்கிறவர், பாவிகளையும் நேசிக்கிறவர், பாவிகள் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறவங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறவர். இந்த இடத்த பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வந்து ஆண் பெண்ணுன்னு பார்க்கல, 2 பேருடைய வேண்டுகோளுக்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அதுக்கப்புறம் தேவாலய தலைவன் வந்து யூதன், இந்த பெண் யூதரா இல்லையான்னு சொல்லி போட்டு இல்லை, அப்பையும் இயேசு கிறிஸ்து 2 பேருக்கும் சுகமாக்குறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மொழிகளை பார்க்காதவர். ஏன்னா இவர் தமிழ், இவர் ஆங்கிலம், இவர் அரபி பேசுகிறவர், இவர் சமஸ்கிருதம் பேசுகிறவர், பாலி பேசுகிறவர் சொல்லி இயேசு கிறிஸ்து மொழிகளை பார்க்கல. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்கக்கூடியவர். அவர் எந்த மதத்தையும் வச்சு ஒரு ஆள் சுகமாக்குறது இல்லை. இந்த மதத்தில் இருந்தால் தான் சுகமாக்குறேன்னு சொல்லு, எந்த மதத்தை சேர்ந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு முடியும் சுகமாக்குறது. ஏன்னு சொன்னால் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதுதான் இந்த நேரத்தில் பார்க்குற முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்துவை குணப்படுத்தல் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் உடனடியாக குணமாக்குவார், தாமதப்படுத்தியும் குணமாக்குகிறவர். சரி, நாங்கள் சில நேரம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாங்கள் ஜெபிச்சு கை வச்சு ஜெபிச்சோடனே சுகமாகணும்னு சொல்லி. அப்படியே இயேசு கிறிஸ்து சுகமாக்க இயலும். ஆனால் சில இடங்களில் அவர் அப்படி செய்ய மாட்டார். சில நேரத்தில் அவருடைய மகிமைக்காக, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படி அவர் சில சுகப்படுத்தல்களை லேட்டாக்கி செய்கிறவர். சரி, நீங்கள் வேதம் பூரா பார்க்கலாம், அவருடைய சுகப்படுத்தலை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு ஆட்களுக்கு. ஏன் சிலர் தொட்டு சுகப்படுத்தணும்னு சீக்கிரம் சுகமாகறாங்க, சிலர் சுகமாகறாங்க இல்லைன்னு சொல்லி. அப்போ வேதத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் பார்க்குறேன்னா உடனடியாக சுகமாகறவங்களும் இருக்கிறாங்க, படிப்படியாக சுகமாகறவங்களும் இருக்கிறாங்க, மருந்து குடிச்சு சுகமாகறவங்களும் இருக்காங்க, மருந்து ஒன்றுமே குடிக்காமல் சுகமாகறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா சில நேரம் சுகமாகாமலே வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது, சோசன் சொல்லி ஒரு மூவி இருக்குது. அதில் ஒரு அழகான, அதில் கற்பனை கதைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய கதை தான், கற்பனை கதைகள் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்துடைய குழுவில் சின்ன யாக்கோபு சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஒரு கால் வந்து அவ்வளோ அது கட்டையாக இருக்கு, அவருக்கு சரியாக நடக்க முடியாது. அப்போ அவரும் இயேசு கிறிஸ்து ஊழியர் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு தடவை அவர் வந்து கேட்பார் இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவர் வந்து அவங்க எல்லாத்தையும் ஊழியத்துக்கு அனுப்புவார், 2 பேரை, நீங்கள் போயிட்டு பிசாசுகளை விரட்டுங்க, சுகப்படுத்துங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் சொல்வார், ஆண்டவரே நீங்கள் என்னைய சொல்கிறீங்க போயிட்டு மற்றவங்களை சுகமாக சொல்லி, ஏண்ட காலே சுகமாகாமல் இருக்குதே சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டார், நீ எனக்கு அதை கேட்டியான்னு சொல்லி. ஒன்றாவது அது ஒரு கற்பனை கதை. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்வார், சுகமாகி சாட்சி சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, சுகமாகி குணமாகி சாட்சி சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சுகமாகாமலும் நீ சாட்சி சொல்கிற பாரு, அதுதான் பவர்ஃபுல்லானது, அதுதான் வல்லமையான சாட்சி. அந்த உபத்திரத்திலையும் நீ ஆண்டவருக்காக சாட்சி சொல்லி, அது வல்லமையானது. உங்களுக்கு தெரியும், இந்த இந்த நாட்களில் உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பிரபல்யமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உங்களுக்கு தெரியும், அந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கன் சிட்டிசன் இருக்காங்க, வியூஜிக் சொல்லி இருக்கிறவர். அவருக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. ஏன்னா அவருடைய சாட்சி தான் மிக பிரபல்யமானது இந்த நாட்கள். ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் அவரை பார்க்குறதுக்கு சரியான செலவு கிடைக்கணும். எங்களோட ஸ்டேட்டுக்கு வந்திருந்தார், நான் இருக்கிற நேரம் வெளிநாட்டில் வந்திருந்தார். ஆனால் அவரை கிட்ட போய் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தொகை கட்டணும், நடுவில் இருந்து பார்க்குறதுக்கு அதை விட கொஞ்சம் குறவு கட்டி, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் காசு. தூரத்தில் போய் ஏன் பார்க்கணும்னு சொல்லி நான் போகவே இல்லை. ஆனால் அவருடைய சாட்சி தான் இன்றைக்கி நிறைய பேரை உற்சாகப்படுத்தியிருக்குது. வாழ்க்கையில் வீழ்ந்தவங்க, வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டவங்க, ஏன்னா எல்லாத்தையும் இழந்தவங்க எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தினது அவருடைய சாட்சி தான். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து எங்களை குணப்படுத்தலாம், குணப்படுத்துறதை லேட்டாகலாம், படிப்படியாக குணப்படுத்தலாம், குணமாக்காமலும் போகலாம். மூன்றாவது பார்க்கணும், இயேசு கிறிஸ்து யாரையும் கைவிடாத தேவன். யாரையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், பணம் கைவிட்டிருக்குது, ஏன்னா உறவுகள் கைவிட்டிருக்குது, டாக்டர்மாருங்க கைவிட்டுட்டாங்க, சமுதாயம் கூட கைவிட்டிருக்குது. சமுதாயம் சொல்லுது எங்ககிட்ட வராது இந்த அசுத்தத்தோட. அந்த சந்தர்ப்பத்திலையும் இயேசு கிறிஸ்து கைவிடாதவராக இருக்கிறார். ஏன்னா அதுதான் நாங்கள் மூன்றாவது பார்க்குறோம். நாலாவது நாங்கள் பார்க்குறோம், பயத்தை அல்ல விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நான் எங்களோட வாழ்க்கை குறித்து நல்லா யோசிச்சுக்கணும். எங்களோட மெடிக்கல் கண்டிஷன், எங்களோட ஆரோக்கியம், எங்களோட சரீரத்தை குறித்து எங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எங்களோட திருமண வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் திருமணம் முடிக்க போகிறவங்க, ஐயோ எப்போ திருமணம் வாங்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பயமாக இருப்போம். திருமணம் முடித்தவங்க, ஐயோ ஏன்டா இவனை முடித்தோம், ஏன் இவளை முடித்தோன்னு சொல்லி நாங்கள் பயத்தோடு இருக்கலாம். அல்லது எங்களோட பிள்ளைகள்
இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போகிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நான் சொல்கிறதே கேட்குது இல்லையா இந்த பிள்ளை, எப்படி தான் இந்த வாழ்க்கை முடியபடின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். அல்லது எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களோட ஊழியத்தை குறித்து, எங்களோட பரீட்சைகளை குறித்து, எங்களோட பொருளாதாரத்தை குறித்து எங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிரியமானவரே, அவரை எதிர்பார்க்கறது எங்கள்கிட்ட பயத்தை அல்ல, அவர் எதிர்பார்க்கறது விசுவாசத்தை. அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் வரருக்கு இயேசு கிறிஸ்துவக்கிட்ட, அந்த கட்டாடிக்கிட்ட அல்ல நாங்கள் போகிறக்குது, அங்கே இல்லை நாங்கள் நேரம் பார்க்க போகிறக்குது, அந்த பூசாரிக்கிட்ட இல்லை, அந்த கோயிலுக்கு இல்லை, நாங்கள் வர இருக்குது வந்து இயேசு கிறிஸ்துவக்கிட்ட. ஏன்னா அப்படி நான் அவர்கிட்ட வரணும்னு சொன்னால் ஒன்று நாங்கள் தாழ்மையாக வரணும், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் விசுவாசத்தோடு வரணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முடிக்கும் நாங்கள் மரித்தாலும் எங்களை உயிர்ப்பிக்க. இந்த இடத்துல அழகான ஒரு படம் காண்பிக்கிறார் இந்த ஆசிரியர். அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு? இவளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்க சொல்லி. பிரியமான, இதுதான் பரலோக சித்திரம். நாங்கள் இன்னைக்கு மரித்தாலும் நாங்கள் எழும்பி அவரோடு கூட ஒரு சாப்பிட போகிறோம், உணவருந்த போகிறோம். பேங்க்வெட், பெரிய பேங்க்வெட்டில் போய் நாங்கள் இருக்க போகிறோம். நாங்கள் அழுது கொண்டிருப்போம், யாராவது எங்களுடைய சொந்தவங்க செத்தன. ஆனால் அவங்க ஆண்டவர் விசுவாசிருங்க, அவங்க உடனடியாக எழுந்து ஆண்டவரோடு பரலோகத்தில் அவரோடு உணவருந்த போகிறாங்க. இப்படியான ஒரு அழகான சித்திரத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். பெருமாள், இந்த இடத்துல நாங்கள் 2 சுவிசேஷம் சம்பந்தமாக 2 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கு கடைசியாக. முதலாவது, அந்த பெண் 12 வருஷம் பெண் அழுக்கோடு அசுத்தத்தோடு சமுதாயத்துக்கு வர முடியாமல், எந்த பதிலும் இல்லாமல், எந்த தீர்வும் இல்லாமல் அவள் வாழ்ந்து வந்தவள். இன்னைக்கு நாங்களும் அப்படி இருக்கலாம். நாங்களும் யாருக்கும் தெரியாது, ரகசியமாக எங்களோட வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கலாம், யாருக்கும் தெரியாது, நாறுது. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு இந்த கதை மூலம் ஆண்டவர் கற்றுக்கொள்ள, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிட வந்து விசுவாசத்தோடு வந்தால் பிரியமானவர்களே, அவருக்கு முடியும் எங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, அவருக்கு முடியும் எங்களை பரிசுத்தம் மாற்றுறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியும் எங்களோட வாழ்க்கையில் இருக்க அசுத்தம் என்னன்னு சொல்லி. நாங்கள் மறைச்சி ஒழிச்சு அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம், வருஷ கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை ஞாபகப்படுத்தா, நாங்கள் அவரை விசுவாசித்து வந்தால் அவருக்கு முடியும், நான் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவருக்கு முடியும் என்னை பரிசுத்தவானாக மாற்ற, அவருக்கு முடியும் என்னை ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர. அதை பார்க்குறோம். 2வது, நாங்கள் யவீருடைய கதையில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, யவூருடைய மகள் மரண தருவாயில் இருந்தது போல் எங்களை சுற்றி நிறைய பேர் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அவங்க நரகத்தை நோய்க்கு போய் கொண்டிருக்காங்க. யவீரு போல் எங்களுக்கு முடியுமா அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவிட மன்றாடுறதுக்கு, அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவிட்டு ஒரு பிரதிநிதித்துவம் படுத்துறதுக்கு எங்களுக்கு முடியுமா, அவர்களுக்காக குரல் எழுப்புறதுக்கு. பிழையான வழியில் போய் மரணத்தை தழுவுற ஒவ்வொருக்கா இருக்காங்க. அவங்க எங்களோட குடும்பத்தில் இருக்கலாம், எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கலாம், எங்களை வேலை செய்கிற இடத்துலாம். அவங்களுக்காக யவீருவை போல் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் மன்றாட முடியுமா? ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? நாங்கள் கண்கள் மூடி ஜெபிப்போம். நாங்கள் திருவிருந்தில் கலந்து கொள்கிற இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் யோசித்து பார்ப்போம். திருவிருந்தானது பரிசுத்தமானது, ஆண்டவர் எங்களுக்கு கட்டளிட்ட ஒரு விஷயம், அவருடைய மரணத்தை நினைவுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் எங்களோடு அந்த நேரத்தில் இருப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். நாங்களும் அவர்களுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அவருடைய பந்தியில் நாங்கள் கலந்து கொள்கிறதுக்கு நாங்கள் பரிசுத்தவானாக மாற இருக்குது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல வருஷமாக வச்சிருக்க அசுத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கை செய்வோம். யாருக்குமே தெரியாமல் நாங்கள் பிழையான வழிகளில் செய்கிற காரியங்கள், ரகசியமாக செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை செய்வோம். எங்களுடைய சிந்தனையினால், எங்களோட வார்த்தைகள்னால, எங்களோட வாழ்க்கை முறைகளினால், எங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல, எங்களோட வீட்டில், எங்களோட உறவுகளினூடாக நாங்கள் செய்கிற அந்த ரகசிய கேவலமான அசுத்தமான அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்வோம். அன்றைய வார்த்தை சொல்லுது, ஆகவே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் தகுதியின்றி கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் தகுதி இல்லாமல் புசித்து பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு நியாய தீர்ப்பு வரும்படி புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்கிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய அழுக்குகளை நீங்கள் நீக்கவன் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு நீங்கள் எங்களுடைய பயத்தை போக்குங்கள். விசுவாசத்தினால் நாங்கள் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைய நாளில் எங்களை பரிசுத்தவானாக மாற்றுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் தொடுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை நீங்கள் தொடுங்கள். எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் தொடுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்களை பரிசுத்தவானாக மாற்றுங்கள். ஆண்டவரே, அன்று ஆத்தும பாரம் இல்லாததுக்காக எங்களை மன்னியுங்கள். ஆண்டவரே, அன்று ஒருவரையும் அன்று உமக்காக ஆதாயப்படுத்தாததற்காக எங்களை மன்னியுங்கள். அன்று நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் போனதற்காக மன்னியுங்கள். நீங்களே உலகத்தின் இரட்சகர் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் போனதற்காக மன்னியுங்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.